நான் கிளம்பிட்டேன், மறக்காம வந்துருவீங்கல்ல? நானும் ரெடியா தான் இருக்கேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கடைசியா உங்களை சந்திச்சு சொல்லிட்டு போகணும். மறக்காம வந்துருங்க. நான் 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஓகே? ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆக்சுவலா எனக்கு மேல படிக்கணும்னு தான் ஆசை. ஜாதகம் மாறின பிரச்சனைனால அக்காவும் நீங்களும் சேர முடியாம போக, அந்த நிலைமைய சமாளிக்கிறதுக்காக அப்புச்சி என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம உங்களுக்கு கட்டி வைக்க வாக்கு கொடுத்துட்டாக. அப்புச்சி நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றுமான்னு என் முன்னாடி வந்து கேட்டப்போ அவங்க கௌரவத்தை காப்பாத்த வேற வழியே இல்லாம தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் அப்ப சம்மதிச்சேன். நான் காலேஜ் படிக்கிறப்போ தொரன் ஒரு பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேல ரொம்ப பாசமா இருப்பான். வசதியான குடும்பமா இல்லாட்டையும் ரொம்ப நல்லவன். அவன் வீட்டுக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன். அவங்க அம்மாவும் எனக்கு நல்லா தெரியும். அவன் என்ன 3 வருஷமா சின்சியரா லவ் பண்ணான். எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்ச அப்புறம் சூசைட் பண்ணி சாகுற அளவுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட போய் பார்த்தேன். நேத்து நைட்டு கூட என் வீட்டுக்கு தேடி வந்துட்டான். என் கூட வா உமான்னு கூப்பிட்டான். ஒருத்தர் நம்ம கூட அன்பா பேசி பழகும் போது
நாம அவங்க கூட அன்பா பேசி பழகுறதுல என்ன தப்பு? ஆனா நான் பழகின விதத்தை வச்சு அவன் அத காதல்னு எடுத்துக்கிட்டான். என்ன 3 வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் துரைக்கிட்ட நடந்துக்கிட்டேன். எனக்கு அவன் மேல நல்லவன்ற அபிப்பிராயம் மட்டும்தான் இருந்துச்சு, காதல் இல்ல. அவன் என்கிட்ட நிறைய தடவை கெஞ்சிருக்கான். ஆனா எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல நான் அவனை போய் பார்த்தப்ப கூட இதுக்கு மேல இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணாதன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நேத்து நைட் என்ன கூப்பிட்டு விட்டப்ப கூட இதுதான் நீ என்ன பாக்குற கடைசியா இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் நீ என்ன தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்த. அப்புச்சிக்காக ஓகே சொன்னாலும் என்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேனோ அப்பத்துல இருந்தே என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. நீங்க மட்டும் இருக்காங்கிறது தான். அந்த சந்தோஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீடிக்கவே கூடாது. நம்ம அவங்க முன்னாடி சிறப்பா வாழ்ந்து காட்டணும். நம்ம அவங்கள விட நல்லா வாழ்ந்து காட்டணும். எப்பவுமே அவங்க நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும். இப்போ நீங்க சொன்னாலும் உங்க கூட நான் மறுவார்த்தை பேசாம வந்துருவேன். எனக்கு செந்தில் மேல இருக்கிற கோவம் மாதிரி உனக்கு இருக்கா? என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. கல்யாண நாள் தான் நெருங்கிருச்சுல, அதுக்குள்ள என் செல்லத்துக்கு என்ன அவசரம்? வாழ்வோம், அவங்க முன்னாடி செம்மையா வாழ்வோம். அவங்கள வாழ விடாம நாம வாழ்வோம்.